ஹலோ கைஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ஒரு சூப்பரான ஒரு மங்கா பார்க்க போகிறோம். ரெக்ரேஷன் வித் கிங்ஸ் பவர் மங்காவுடைய நெக்ஸ்ட் சாப்டர் தான். யாராவது ப்ரீவியஸ் எபிசோட் பார்க்கலன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் பிளேலிஸ்ட் இருக்கும். அப்படி இல்லைனாலும் சேனலில் பிளேலிஸ்ட் இருக்குது. போய் செக் அவுட் பண்ணிட்டு வந்துருங்க. அப்போனா தான் உங்களுக்கு இந்த வீடியோ புரியும். முதல்ல பேசாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம். லெட்ஸ் ஸ்டார்ட் த வீடியோ. மேலே காட்டினா அவனுடைய பவர் எடுத்துகிட்டு நிற்கும்போது தாமஸும் வச்சா வில்லன் குரூப்போடைய லீடர் ஒரு ஆர்ஸ்டோக்கோடைய கான்ட்ராக்ட்னு எனக்கு தெரியாமல் போயிடுச்சுன்னு சொல்லிட்டு புலம்பிகிட்டு இருக்கும்போது, ஹே இப்போ வந்திருக்கிறது ஒரு ஆர்ஸ்டோக்கோடைய கேசல், கண்டிப்பாக நம்ம உள்ளே நுழைஞ்சது அவங்களுக்கு தெரிய வந்திருக்கோம். ஆனால் அவங்க எதுக்காக வெளியே வரலன்னு தெரியல. ஆனால் அதுக்கு முன்னாடி இவனை நம்ம சீக்கிரமாக போட்டு தெரியாகும்னு சொல்லிட்டு அவங்க 2 பேருமே முடிவு பண்ணுறாங்க. தாமஸும் நான் முன்னாடி போய் அட்டாக் பண்ணுறேன், நீ பின்னாடி இருந்து எனக்கு பேக்கப் கூட்டுன்னு சொல்லிட்டு தாமஸ் அவனுடைய கத்தி எடுத்துக்கிட்டு அவனை அட்டாக் பண்ண போகிறான். ஹீரோவுமே அவனுடைய செயின் ஸ்கில்லை யூஸ் பண்ணி அந்த வில்லனை கட்டி போடுறான். கட்டி போட்டு அட்டாக் பண்ண போகும்போது, என்னால் இதில் டேச் பண்ண முடியாதா என்னன்ட்டு கேட்கும்போதே தாமஸ் செம்ம ஸ்பீடாக அவன்கிட்ட வந்து அவன் கழுத்தில் ஒரு அட்டாக்கை போட்டு இந்தாண்ட பக்கம் வந்துடுறான். ஆனால் எந்த ஒரு அட்டாக்கும் பண்ண மாதிரி அவனுக்கு தோணலை. என்னடாச்சுன்னு சொல்லிட்டு கத்தியை பார்க்கும்போது கத்தி தான் உடஞ்சிருக்கு. என்னாச்சுன்ட்டு அவனை காட்டுறாங்க. அவன் கையில் ஒரு கோல்டன் கலர் பவர் இருக்குது. இதை பார்த்துட்டு ஹீரோவும் தாமஸ்ன்னு கத்தும்போது செம்ம ஸ்பீடாக தாமஸ் முன்னாடி போயிட்டு ஒரு உதையை விட்டு தாமஸை பறக்க விடுறான். ஹே, நான் யாருன்னு உனக்கு தெரியும், என் ஸ்கில் என்னன்னு உனக்கு தெரியும், அப்படி இருந்தால் நீ இப்படி பண்ணலாமான்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். அவன் கையில் ஒரு கோல்டன் கலரில் பவர் இருக்குது. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஹீரோ என்ன நடந்ததுன்னு சொல்லி யோசிச்சு பார்க்குறான். அந்த கோல்டன் கலர் பவர் சோடை அப்படியே சக் பண்ணி எடுத்த மாதிரி ஹீரோவுக்கு தெரிஞ்சிருக்கும். அதோடு இல்லாமல் ஹீரோடைய சிஸ்டமும் அப்போகுலிப்ஸோடைய பவரை யூஸ் பண்ண முடியாது, அது கேன்சல் செய்யப்படுதுன்னு சொல்லிட்டு நியூஸ் அவனுக்கு கொடுத்துருக்கோம். இந்த மாதிரியான ஒரு பவர் ஹீரோ அந்த லேபுக்கு போயிருக்கும் போது அந்த கேட்டு பைய யூஸ் பண்ணியிருப்பான். அந்த இது ஹீரோவுக்கு ஞாபகம் வருது. மற்ற ஸ்கில்ஸை அப்சர்வ் பண்ணிக்கக்கூடிய பிளாக் ஹோல் ஸ்கில் அப்படின்ட்டு ஹீரோ சொல்கிறான். ஓ, இந்த ஸ்கில் நீ பார்த்துருக்கியான்ட்டு அவனும் கேட்கும்போது, ஆமாம், இது நீங்கள் ஒரு ஸ்க்ரோலாக ரெடி பண்ணும்போது எனக்கு கொஞ்சம் பிரச்சனையாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்கிறான். ஓ, அதுவா, நான் என்னுடைய பண தேவைக்காக என் பவரை யூஸ் பண்ணி ஒரு ஸ்க்ரோலை செஞ்சேன். யாருக்கு தான் பிடிக்காது ஒரு மற்ற ஸ்கில்ஸை நல்லிஃபை பண்ணுற ஒரு ஸ்கில். இது அவைக்குன்னு ஆகாதவங்களுக்கு ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு தெரியுமா. ஆனால் உனக்கு ஒன்று தெரியுமா, எனக்கு பலவீனமானவங்களை சுத்தமாக பிடிக்காது. நீ எப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய பவரை யூஸ் பண்ணி ஹீரோவை அட்டாக் பண்ணுறான். ஹீரோவும் அந்த அட்டாக் பார்த்துக்கிட்டே இருக்கும்போது டக்குன்னு ஜிஹாங் அவனுக்கு முன்னாடி வந்துட்டு, நீ ரொம்பவும் டிசப்பாயின்ட்மெண்ட் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு ஹீரோவுக்கு ஒரு பஞ்சு கொடுக்க போகிறான். ஹீரோவும் ஷாக்கை பார்த்துட்டு இருக்கும்போது ரத்தம் சதறுது. யாரோடைய ரத்தம்னு பார்த்தா ஜிஹாங்கோடைய ரத்தம் தான். ஏண்டா, ஸ்கில்லை பற்றி உனக்கு எதுவுமே தெரியாதா? எந்த ஒரு ஆர்ஸ்டோக்கோடைய பவரையும் எந்த ஒரு பவராலையும் அப்சர்வ் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு ஹீரோனுடைய பிளட் ஸ்கில்லை யூஸ் பண்ணி விங்ஸை உருவாக்கி பறந்துக்கிட்டே சொல்கிறான். இதை கேட்டுட்டு, ஓ, அப்போ நீனும் ஒரு ஆர்ஸ்டோக்கோடைய கான்ட்ராக்டர் தானா? இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஆர்ஸ்டோக்கோடைய கான்ட்ராக்டரை நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அவனுடைய பவரை எடுக்க ஆரம்பிக்கிறான். இதனால் அவனுடைய ஒரு கை ஒரு மான்ஸ்டர் கை மாதிரி மாற ஆரம்பிக்குது. என்ன கொய்யால, இது முதல்ல சொல்ல மாட்டேடான்னு சொல்லிட்டு அடி வாங்கி கிடந்த நம்ம தாமஸோடைய பவரும் ரிலீஸ் ஆகுது. அவனும் ஆர்ஸ்டோக்குடைய பவரை யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். இதனால தாமஸுக்கு பின்னாடி பிளாக் கலர் ரெக்க வர ஆரம்பிக்குது. நீங்கள் 2 பேருமே ஆர்ஸ்டோக்குடைய கான்ட்ராக்டர் தானா? இந்த மேட்ச் கொஞ்சம் இழுத்துட்டு போக போகுதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போதே அந்த கேசல் நடுங்க ஆரம்பிக்குது. உங்களை பார்க்குறதுக்கு எவ்வளோ நேரம் காக்க வேண்டியதாக இருக்குன்னு சொல்லிட்டு அந்த கேசலை உடச்சிக்கிட்டு ஒரு மான்ஸ்டர் வருது. அந்த கேசல் உடஞ்சி சில கல்லெல்லாம் வந்து ஹீரோ மேலே அந்த ஜிஹாங் மேலெலாம் விழ வந்திருக்கும். ஆனால் ஜிஹாங் அசால்ட்டாகவே ஒரே கையில் அது எல்லாத்தையும் தள்ளி விட்டுடுறான். என் பவரை யூஸ் பண்ணியுமே இன்னமும் ஏன் இந்த மேட்சை முடிக்காமல் இருக்கேன்னு சொல்லிட்டு அந்த ஆர்ஸ்டோ கேட்குது. அப்போ தான் நமக்கு தெரிய வருது, ஜிஹாங்கோடைய ஆர்ஸ்டோ கான்ட்ராக்டரே இவன் தான் சொல்லிட்டு. அதோடு இல்லாமல் இந்த ஆர்ஸ்டோக்குடைய பேர் பீஸ்ட் மாஸ்டர் ஓர்கள். உன் பவர் எனக்கு பத்தலை இவங்க 2 பேர்த்தையும் சமாளிக்கிறதுக்கு, எனக்கு இன்னும் கொஞ்சம் கூடுன்னு சொல்லிட்டு அவனும் கேட்கும்போது மாஸ்டரும் கட்டுப்பாயிட்டு அவனுக்கு ஒரு அடியை போட்டு, நீ என்கிட்டேருந்து ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணுற, ஆனால் இருந்தாலும் இதை பார்த்து யோசிக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த மாஸ்டர் சொல்லுது. அடித்ததில் நம்ம ஜிஹாங் மயக்கம் போட்டு கீழே இருந்திருப்பான். சரி, கொஞ்சம் ரெஸ்ட் எடுன்னு சொல்லிட்டு, யாரா அது, இப்போ என் கூட சண்டை போடுங்கன்னு சொல்லிட்டு ஆர்ஸ்டோக்கு ஏஞ்சி நிற்கிது. ஹீரோமே ஷாக் ஆகிட்டு, தாமஸ், ஆறுகள் வந்திருக்கு, ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்பவுமே கம்மி, நீங்கள் இங்கேருந்து கிளம்புங்க அப்படின்னு சொல்கிறான். எதுக்காக இங்கே வந்தோன்னு உனக்கு தெரியும் தானே அப்படின்ட்டு தாமஸ் கேட்கும்போது, அது எனக்கு தெரியும், நீங்கள் போங்கன்ட்டு ஹீரோ சொல்லிட்டு ப்ரெடிஷன் ஸ்கில்லை யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணுறான். அந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய இம்பேக்டை ஏற்படுத்துது. ஒட்டுமொத்த கேஸில் நடுங்கும் போது ஹீரோ கீழே இறங்கி ஓட ஆரம்பிக்கிறான். அப்படி ஓட ஆரம்பிக்கும் போதே என்னுடைய நோக்கம் வந்து அந்த ஆர்ஸ்டோக்கை டிஃபீட் பண்ணுறதில்ல கிடையாது,
ரிக்கி ஹோலிஸை காப்பாற்றுறது தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேஸில் சுற்றி ஓடும்போது ரிக்கி ஹோலிஸோடைய பவர் முன்னாடி வந்து ஹீரோவை கைடன் பண்ண ஆரம்பிக்குது. இப்போ என்ன இதை ஃபாலோ பண்ணணுமான்னு சொல்லிட்டு ஹீரோ அதை ஃபாலோ பண்ணிட்டு போகும்போது அங்கே இருக்க மாஸ்டர்லாம் நீ எல்லாம் இப்போ உள்ளே வந்தேன்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிக்குதுங்க. ஹீரோ அதை எல்லாத்தையும் போட்டு தள்ளிட்டு ரிக்கி ஹோலிஸ் இருக்கிற இடத்துக்கு வந்துடுறான். ஃபைனலாக நீ வந்துட்ட கிம் அப்படின்னு சொல்லும்போது ஆமாம் நான் வந்துட்டேன், நான் தான் சொன்னேனே உனக்கு திருப்பி பே பேக் பண்ணுவேன்ட்டு அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். என்னை காப்பாற்றுறதுக்காக இவ்வளோ ஆபத்தான ஒரு இடத்துக்காக வரதுன்ட்டு அவள் கேட்கும்போது நான் தான் ப்ராமிஸ் பண்ணலை கண்டிப்பாக செய்வேன் அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். சிங்கன்னு அவன் கேட்கும்போது தாமஸ் வெளியே இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்கிறான். அதை கேட்டு ரிக்கி ஹோலிஸும் இங்கே நான் பிளேயர் அசோசியேஷன் மூலயமா இங்கே நான் வந்தேன், ஆனால் இந்த கேஸில் அந்த ஆர்ஸ்டோக்குடைய பவர் ரொம்பவும் பயங்கரமாக இருக்குது, அதுக்கிட்டேருந்து தப்பிச்சு போகிறது ரொம்ப கஷ்டம் தான் அப்படின்னு சொல்லும்போது நானே அதை தடுத்து நிப்பாட்டுறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்பட்டேன் தான், அது எவ்வளோ நேரம் எடுக்கும்னு எனக்கு தெரியாது, அதுக்குள்ளே நம்ம இங்கேருந்து போயாகணும், உன்னால் நடக்க முடியும்ல அப்படின்னு ஹீரோ கேட்குறான். ஆனால் அவளால் நடக்க முடியாது. சரி வா நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஹீரோ அவளை கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கான். அப்படி போயிட்டு இருக்கும்போதே நான் இங்கே வந்த வகுப்பு கன்ஃபார்ம் செத்துருவான்னு நினச்சேன், ஆனால் எனக்கு காப்பாற்றி கூட்டிகிட்டு போகிறதுக்கு ரொம்பவும் நன்றி கிம் தாகின்னு சொல்லிட்டு அவள் சொல்லிட்டு முன்னோக்கி பார்க்கும்போது அவள் ஷாக் ஆகுறா. ஏன்னா அந்த ஆர்ஸ்டோக் அங்கே வந்து நிற்கிறான். வாய்ப்பே இல்லை, ப்ரெடிஷன் ஸ்கில்லை யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணியுமே அவனுக்கு ஒரு சின்ன ஸ்க்ராட்ச் கூட ஏற்படல, எப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ஷாக்கில் இருக்கும்போது அந்த ஆர்ஸ்டோக்கும் ஹே புதுசாக வந்திருக்கவனே நீ இதுக்கு முன்னாடி ஒரு பவரை யூஸ் பண்ணில, அந்த அட்டாக்கை திருப்பி பயன்படுத்துன்ட்டு அந்த மாஸ்டர் சொல்லுது. ப்ரெடிஷன் ஸ்கில்ல திருப்பி பயன்படுத்த சொல்கிறான்னு சொல்லிட்டு ஹீரோவும் திருப்பியும் ப்ரெடிஷன் ஸ்கில்லை யூஸ் பண்ணி அவனை அட்டாக் பண்ணுறான். இவனுமே அந்த அட்டாக்கை டேக்கிள் பண்ணுறான். கண்ணு ஒன்று என்னை ஏமாத்தலை, இது கிங்கோடைய பவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ரெடிஷன் ஸ்கில்லுடைய வாயை பிடிச்சி கிழிச்சு போடுறான். ப்ரெடிஷன் ஸ்கில் கேன்சல் ஆகுது. இது கிங்கை பயன்படுத்தினதை விட பவர் ரொம்பவும் கம்மியாக இருக்குது அப்படின்ட்டு அந்த ஆர்ஸ்டோக் சொல்லும் போதே ஹீரோ வேம்பயர் பவர் யூஸ் பண்ணி பறந்துக்கிட்டு நான் நினச்ச மாதிரி தான் ப்ரெடிஷன் ஸ்கில் எந்த ஒரு ஸ்க்ராட்சையுமே அந்த மாஸ்டருக்கு ஏற்படுத்தலை. வேம்பயர் பவர் மூலிமா பறந்துக்கிட்டு ஹீரோ பிளட் புல்லட்டை யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணுறான். இது வேம்பயர் பவர் ஆச்சுன்னு சொல்லிட்டு அந்த ஆர்ஸ்டோக்கும் ஷாக்காக பார்க்கும்போதே ஹீரோ டிராகன் ஃப்ளை அப்படிங்கிற ஒரு பவரை யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணுறான். செம்ம ஸ்பீடாக போயிட்டு அந்த ஆர்ஸ்டோக்கை அட்டாக் பண்ணிட்டு அந்தாண்ட பக்கம் வந்துடுறான். இது டிராகன் லார்டோடைய பவர்னு சொல்லிட்டு அந்த ஆர்ஸ்டோக்கு ஷாக்கை பார்த்துட்டு இருக்கும்போது அப்புறம் அந்த மான்ஸ்டருடைய பவரையே எடுத்து ஹீரோ அட்டாக் பண்ணுறான். இதனால் ஒரு மிகப்பெரிய பிளாஸ்ட் ஏற்படுது. ரெண்டு பேரும் போகிற சண்டையை பார்த்துட்டு என்னால் நம்பவே முடியல, ஒரு ஆர்ஸ்டோக்கும் ஒரு ஹியூமனும் இப்படி சண்டை போட முடியுமான்ட்டு ரிக்கி ஹோலிஸும் ஷாக்காக அதை பார்த்துக்கிட்டு இருக்கும்போதே ஹீரோ ஷாக் ஆகுறான். ஏன்னா அந்த ஆர்ஸ்டோக்கு எதுவுமே ஆகலை. ஹீரோடைய கையை பிடிச்சிட்டு சிரிக்க ஆரம்பிக்குது. இது எவ்வளோ ஃபன்னாக இருக்குது, மற்ற ஆர்ஸ்டோக்குடைய பவர் அவனால் யூஸ் பண்ண முடியுது, இது கிங்கால் மட்டும்தான் பண்ண முடியும், பல்லாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே கிங் செத்துட்டாரு, உங்களை மாதிரியான போர் முகம் பிடிச்சவங்களுக்கு ரொம்பவும் போர் அடிச்சது, ஆனால் இப்போ நீ வந்துட்ட எனக்கு கொஞ்சம் என்டர்டெயின்மெண்ட் காட்டுன்னு சொல்லிட்டு ஹீரோடைய கைக்கு அப்படியே பிச்சு எடுக்கிறான். இதை பார்த்துட்டு ரிக்கி ஹோலிஸும் கிம்முன்னு கத்துறா. எனக்கு இன்னமும் என்டர்டெயின்மெண்ட்டை காட்டுன்ட்டு அந்த பிஞ்ச கையை தூக்கி போட்டுட்டு ஆர்ஸ்டோக் அட்டாக் பண்ண வருது. ஹீரோவுமே ப்ரெடிஷன் ஸ்கில்லும் ஒர்க் ஆகலை, மற்ற எந்த ஸ்கில்லுமே ஒர்க் ஆகலை, எனக்கு வேறு வழியில் வெளியே வா ரொசரியான்ட்டு கூப்பிட்றான். கூப்பிட்டு அடுத்த செகண்டே ரொசரியாவுடைய பார்வை அந்த இடத்துக்கு வருது. ஸோ டென்டக்கல்லாம் வந்து ரொசரியா ஹீரோவுக்கு முன்னாடி வந்து நிற்கிறா. கிங்குடைய லாயல் சர்வெண்ட் ரொசரியா அப்படின்ட்டு அவனும் சொல்லும்போது இந்த பக்கம் ஹீரோவும் உங்களை கூப்பிடாமலே இதை நான் முடிக்கணும்னு நினச்சேன், ஆனால் என்னால் முடியலன்ட்டு ஹீரோ சொல்கிறான். ரொசரியாவும் ஹீரோ மேலே இருந்த கண்ணை அந்த ஆர்ஸ்டோக் மேலே திருப்புறா. ஸோ இதோட இந்த சாப்டர் முடியுது கைஸ். ஸோ நெக்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணலாம். பாய்.